மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2.5 கப் அவிச்ச கோதுமை மாவும் 1/2 கப் வறுத்த அரிசி மாவும் இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இதில் 1 கப் பயறு எடுத்து அதை அவிச்சு வச்சுருக்கிறேன். சுடுதண்ணி இருக்குது, நல்லா கொதித்த சுடுதண்ணி. தேவைக்கான மாவுக்கு தேவைக்கான டேஸ்ட்டுக்கான 1 டீஸ்பூன் சால்ட் அண்ட் தென் ஒரு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கிறேன், 1/2 டீஸ்பூன். 2 தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். 2 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நாங்கள் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் அரிசி மாவை கூட போடலாம். நான் இது கோதுமை மாவு தான் கூட போட்டிருக்கேன் அவிச்சமாக. நீங்கள் அரிசி மாவு கூட போடுறங்க கூட போடுவோம், மாற்றியும் செய்யலாம். சரிக்கு சமனாயும் 1 கப் அரிசி மாவு 1 கப் கோதுமை மாவும் போடலாம். இதில் 2 கப் தண்ணி சுடுதண்ணி ஆல்ரெடி ஊற்றிட்டேன். நல்ல கொதி தண்ணி விட்டு தான் குழைக்கிறேன். கை கவனம், சரியான சூடு. கொதிக்க கொதிக்கத்தான் விட்டுருக்கிறேன். இந்த பதத்தில் நீங்கள் குழைக்க வேணும். நான் இதில் 2 கப் 4 இல்லாமல் 4 கப் தண்ணி பாவிச்சிருக்கிறேன். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இது வருது. இந்த பதம் சரி. இப்போ பாருங்க, இதை அப்படி குழைச்சாச்சு. இது இப்போ நாங்கள் குழைச்சி ரெடி. இனி எப்படி உள்ளுடனே மிக்ஸ் பண்ணுவோம். இதில் ஒரு பாத்திரத்தில் நான் தேங்காயை இதுக்குள்ள போடுறேன். அதோட பயறு 1 கப் எடுத்து அவிச்சு வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்க்கிறேன். மற்ற இந்த அரைச்சி வச்ச ஏலக்காய் பவுடர், மற்றது 2 கப் சர்க்கரை, அதையும் நான் இதுக்குள்ள சேர்க்கிறேன். இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணவே நல்ல வாசம் கொண்டு வருது. மோதகம் குழைக்க ஏலக்காயெல்லாம் சேர்ந்து, ஏலக்காய் கணக்காக போடக்கூடாது. சில பேருக்கு உங்களுக்கு விருப்பம்னா போடலாம். கொஞ்சம் குறைவாக தான் நான் போடுறேன். நான் வாசத்துக்கு மாத்திரம் ஒரு கொஞ்சமாக போடுறது. இதுக்கு சுகர் இல்லை, நல்ல சர்க்கரை இனிப்புன்னு சொன்னால் உங்களுக்கு சுகர் ஆட் பண்ண தேவையில்லை அவ்வளவுக்கு. இப்போ நான் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டித்தரேன். இந்த மாவை கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்காக சொல்லிட்டு கையில் எண்ணெயை பூசி போட்டு இதை இப்படி பூசி விட்டீங்கன்னு சொன்னால் காய மாட்டுது. இப்போ இந்த மாவை நாங்கள் குழச்சிட்டோம். இதில் நான் பேப்பர் டவல் எடுத்து தண்ணியில் நினச்சிட்டு வச்சுருக்கிறேன். வெட்டாக இருக்குது. இதை காயாமல் இருக்கிறதுக்கு இப்படி மூடுறதுக்காக இதுக்குள்ளே இருந்து தான் உங்களுக்கு எடுத்து செய்து காட்ட போகிறேன். இவ்வளோ உருண்டை மாவு எடுத்துருக்கிறேன்.
பார்த்தீங்களா பதம் இங்கே நல்ல ஒரு பதம். நல்லா சுடு தண்ணி விட்டீங்களான்னு சொன்னால் ஒரு நாள் மோதம் குழைக்கிறதுக்கு உங்களுக்கு குழைக்காது. இந்த விளிம்பை நீங்கள் இப்படி மெல்லிசாக்கி விடுங்க. எப்பையும் விளிம்பு மெல்லிசாக இருந்தால் தான் இந்த மோதகத்துக்கு மாவாக இருக்காமல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக வரும். கடிபட்டால் மோதகம் கூட. அதே போல் நீங்கள் மூடைக்குள்ளேயும் இப்படி செய்து வாங்க. இப்படி க்ளோஸ் பண்ணி வாங்கும். க்ளோஸ் பண்ணி இப்படி வந்துட்டு பாருங்கள், எல்லா பக்கமும் இப்படியே க்ளோஸ் பண்ணுங்க. இங்கே இப்படி வந்துட்டு அதில் கொஞ்சமாக மெல்லிசாக வச்சபடியே அதில் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்டா, பிறகு இதை இப்படி எல்லா பக்கத்தாலும் எங்கெங்கே உங்களுக்கு ஏதாவது அடையாளம் இப்படி இருந்தால் இதை பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்து மூடுங்கோ. மூடிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுக்காக இதை இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு பாருங்க. இதே போல் நாங்கள் எல்லாத்தையும் செய்யலாம். உங்களுக்கு பிடிக்கிறத எப்படி மோதம் பிடிக்கிறதுண்டு காட்டுறதுண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்படி அமர்த்துங்கோ. இந்த இப்படி கொண்டு வாங்கோ. இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கரியை கொண்டு வந்துட்டு இந்த கரையாக வெளியாக வாங்குங்க. உள்ளே இருந்து எடுத்து வெளியாக வாங்கும். உங்களுக்கு இந்த புதுசாக நாக்கள் காட்ட மாதிரி இதை நான் செய்கிறேன். புதுசாக நீங்கள் மோதம் செய்ய போகிறீங்களோ பிறகு அதை ரவுண்ட் பண்ணி கொண்டு வாங்குவோம். அந்த விளிம்பை பாருங்க, நான் எவ்வளோ இந்த விளிம்பை மடிக்குதுன்னு என்ன சொன்ன நல்ல மெல்லிசாக்குவேன். ஆக்கி போட்டு இதை நீங்கள் பிறகு இப்படி சேருங்க. ஒண்டா சேரைக்குள்ள உங்களுக்கு இது இப்படி மூடும். அப்போ உங்களுக்கு தேங்கி போய் நிற்காது. அதில் நிறைய மையோ மேலே கடிக்க மாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வராது. இப்போ நாங்கள் ஒரு சட்டியை வச்சு இதை அவிக்கிறது அப்படின்ட்டு இது இப்போ இவ்வளோ செய்தாச்சு. இப்போ பாருங்க, மோதம் பிடிச்சிட்டேன். இப்போ நான் இன்னொரு சட்டி எடுத்து உங்களுக்கு அவிக்கிறதுக்கு காட்டுறேன். இந்த சட்டியில் நான் தண்ணி வச்சிருக்கிறேன். இனி அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பை போட்டிருக்கிறேன். தண்ணி கொதிக்கணும். இந்த ஸ்டீமரில் நான் எண்ணெய் பூசி வச்சிருக்கிறேன். இந்த ஸ்டீமரில் எண்ணெய் பூசி வச்சிருக்கேன். இதில் தான் நான் வச்சு அவிக்க போகிறேன். இப்போ இதில் நான் பிடிச்ச மோதகத்தை வச்சிருக்கிறேன். இதில் வச்சு அவிக்க போகிறேன். இப்போ நாங்கள் இதில் ஒரு 15 மினிட்ஸ் அவியுது. என்ன மாதிரி அவிய இருக்குது. மூடு திரும்ப. இப்போ நாங்கள் பார்க்கலாம் அவிஞ்சிட்டு வந்து நல்ல ஒரு மோதகம் நல்ல பதமாக எல்லாம் அவிஞ்சிட்டுது. இதில் நான் கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றுறேன். என்ன அப்படித்தான் அது எடுக்கிறது. இப்போ இது அவிஞ்சிட்டு இருக்கா. நீங்கள் பாருங்க, தண்ணி ஊற்றினதால நல்ல ஈஸியாக நாங்கள் எடுத்து இது ஒரு 5 மினிட்ஸ் கூலாக விட்டுட்டு நான் தண்ணி ஊற்றிட்டு இப்போ எடுத்துனா நல்ல ஒரு அழகான வடிவான மோதகம் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மோதகம் உங்களுக்கு நான் செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் என்ன மாதிரி வந்தேன்ட்டு எனக்கு சொல்லுங்க. ஆல்வேஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.